Good morning, Shanthini. Good morning, Alex. Well, Shanthini, அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன பல பொன்மொழிகளை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன். ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு அதை கேட்கும்போது. செல்ஃப் கான்ஃபிடன்ஸை பத்தின ஒரு வார்த்தை அது. Okay. As a child of God, we are the greatest thing ever happened in our life. அதுதான் அவர் சொல்ல வந்தது. அதாவது நம்மளை தவிர வேற எந்த சிறப்பான விஷயமே கிடையாது நம்ம லைஃப்ல அப்படின்னு சொல்றாரு. ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இந்த ஆட்டிடியூடா எடுத்துக்காம செல்ஃப் கான்ஃபிடன்ஸை ப்ராப்பரா எடுத்துட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் எங்கேயோ போயிடும் அப்படின்றது தான் அவருடைய கருத்து. உங்களை மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும்னு சொல்ல வரீங்க அலெக்ஸ். ஓகே, ரொம்ப சிரிக்காதீங்க அலெக்ஸ், வாய்ப்புள்ள பல்லா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா வியூஸ்க்கு குட் மார்னிங் சொல்ல போறோம். சொல்லலாமா? சொல்லலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். அலெக்ஸ், ஆக்சுவலா வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா நம்ம எல்லாருக்குமே? உங்களுக்கு இருக்கா தெரியல, அதான் இருக்கான்னு தெரியல எனக்கு. இவ்வளோ மோசமா டேமேஜ் ஆயிருக்கு. நீ செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாருக்குமே இருக்கு. அது வந்து செல்ஃப் ரியலைசேஷனோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்மளை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்து மற்றவங்க நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், நமக்கு நாமே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. ஓகே, நம்மளை நாமே தெரிஞ்சுக்கிட்டா தான் ரெஸ்பெக்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, உங்களை நீங்களே மதிக்கிறீங்களா சாந்தினி? நல்லா மதிக்கிறேன் அலெக்ஸ். நீங்க மதிக்கவே இல்லைங்கிறது ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வியிலே தெரிஞ்சிருச்சு. எனிவே ஜோக்ஸ் அபார்ட், இன்னைக்கான சூரியோதயத்துக்கான சமயம் வந்துருச்சு, பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது சூரியோதயம். இன்று 7/8/2015 வெள்ளிக்கிழமை, மன்மத வருடம் ஆடி மாதம் 22ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:01. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி அஷ்டமி. பரணி நட்சத்திரம். நல்ல நேரம் என்னும் சுபவோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, பகல் 1 மணி முதல் 4 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. சித்த யோகம் கூடிய சுபதினம். இன்று கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். சாந்தினி, என்னைக்குமே அனுபவம்ன்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத வந்து அப்துல் கலாம் ஒரு விதத்துல சொல்லியிருக்காரு. அது போயட்ரி கம்ஸ் ஃப்ரம் ஹாப்பியஸ்ட் பர்சன், இல்லைன்னா டீப்பஸ்ட் சாரோல இருந்து வரும். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தா ஒருத்தருக்கு தத்துவம் வருமா, இல்லைன்னா ரொம்ப சோகமா இருந்தா தத்துவம் வருமா? உங்களுக்கு எப்படி அலெக்ஸ்? நீங்க உங்களை கேட்கலான்றத நீங்க என்ன கேட்டீங்க முன்னாடி? இல்ல, நான் ஹாப்பியஸ்ட் பர்சன் தாங்க எப்பவுமே. அப்ப தத்துவம் நிறைய வருமா அலெக்ஸ்? நான் தத்துவமா சொல்லிட்டு தான் இருக்கேன், நீங்க தான் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கு ஒரு சோகம் இருக்கிறது என்னால பார்க்க முடியுது சாந்தி. ஒரு சோகமும் இல்ல, சந்தோஷமா அடுத்த செக்மெண்ட் பார்ப்போம். இதை தொடர்ந்து இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அபிராமி அந்தாதில இருந்து ஒரு பாட்டு எடுத்து ஒரு விளக்கத்தோட காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சர்க்குரு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதியினுடைய 24வது பாடல் நோய்கள் விலக என்ற தலைப்பிலான அருமையான பாடலை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நோயற்ற வாழ்க்கை நம்முடைய இல்லத்திலே ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை தான் வேந்தர் தொலைக்காட்சி மூலமாக இந்த பாடலை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். மணியே மணியின் ஒளியே, ஒளிரும் மணி புனைந்த அணியே, அணியும் அணிக்கழகே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெருவிருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே என்ற பாடல். சென்ற பாடலிலே கண்மணியே என்று நிறைவு செய்தார். கண்ணின் மணியாக தேவி இருக்கிறாள் என்று நிறைவு செய்தார். இந்த பாடலை தொடங்குகிற பொழுது மணியே என்று தொடங்குகிறார். மணி என்று சொன்னால் நவரத்னங்களுடைய மணியை பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். நெருப்பு என்று சொன்னால் அதனுடைய வெம்மை நமக்கு தெரிகிறது. நீர் என்று சொன்னால் அதனுடைய குளிர்ச்சி நமக்கு தெரிகிறது. காற்று என்று சொன்னால் அதனுடைய அருமையான உடலை தழுவி செல்லக்கூடிய தன்மை நமக்கு புரிகிறது, ஸ்பரிசம் புரிகிறது. ஒலி என்று சொன்னால் அந்த ஒலியினுடைய தன்மை காதுகளிலே வந்து நமக்கு ஒலிக்கிறது. அதுபோல மணி என்று சொன்னால் அதனுடைய ஒளிரும் தன்மை, லைட் என்று சொல்லுகிறோமே, அதனுடைய ஒளிரும் தன்மை மிக அருமையான தன்மை நமக்கு தெரிகிறது.
தேவி எப்படி இருக்கிறாள்? ஒளிரும் தன்மை உடையவளாக இருக்கிறாள். அவள் இயல்பாகவே ஒளிரக்கூடியவள். யாரும் அவளுக்கு ஒளியை ஊட்ட வேண்டிய அவசியமில்லை. ஆகையினாலே தான் அவளுக்கு ஸ்வயம் பிரகாசம் என்று சொல்லுது. ஸ்வயம் பிரகாசம் என்று சொன்னால் இயல்பாகவே ஒளிரக்கூடிய தன்மை உடையவளாக இருக்கிறாள். உலகத்தினுடைய மூலங்களுக்கே அவள்தான் ஒளி மூலமாக இருக்கிறாள். சூரியன், சந்திரன், அக்னி என்று சொல்லுகிறோமே, அந்த சூரியன், சந்திரன், அக்னி மூன்றுக்கும் ஒளி மூலம் யார் என்று கேட்டால் பராசக்தி தான் ஒளி மூலமாக இருக்கிறாள். மணியே, அந்த மணி எப்படி இருக்கிறது? ஒளிரக்கூடிய மணியாக இருக்கிற நவரத்னங்களை பார்க்கிறோம். அது மிக அருமையான ஒளிகளை இந்த உலகத்திற்கு ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறது. கன்னியாகுமரி என்று சொன்னால் நமக்கு உடனடியாக எது தோன்றுகிறது என்று சொன்னால் தேவியினுடைய மூக்குத்தி. தேவியினுடைய மூக்குத்தினுடைய ஒளி இருக்கிறதே, கலங்கரை விளக்கம் ஒன்று அங்கே கடலில் வரக்கூடிய அத்தனை பேருக்கும் வழிகாட்டுகிறது என்று இன்றைக்குமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவியினுடைய மூக்குத்தி ஒளி அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒளியாக இருக்கிறது. இவையெல்லாம் புறத்திலே இருக்கக்கூடிய ஒளிகள். ஆனால் தேவி இருக்கிறாளே, அவளே இயல்பாகவே மாணிக்கம் போல இருக்கிறாள், மரகதம் போல இருக்கிறாள், வைடூரியம் போல இருக்கிறாள், கோமேதகம் போல இருக்கிறாள், புஷ்பரகம் போல இருக்கிறாள், வைரமாக ஜொலிக்கிறாள். அப்படி ஜொலிக்கக்கூடியவளாக தேவி இருப்பதனாலே அவள் இயல்பாகவே ஒளி பொருந்தியவளாக இருக்கிறாள். அவளுடைய ஒளி சாதாரணமான ஒளி இல்லை. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சூரியர்கள் ஒன்றாக சேர்ந்தால் எத்தகைய ஒளி வெள்ளமோ அத்தகைய ஒளி வெள்ளம் தேவியினுடைய ஒளி வெள்ளம். ஆனால் நம் பொருட்டு நமக்காக அந்த ஒளியெல்லாம் சுருக்கி கொண்டு நம்முடைய பார்வைக்கு எது தேவையோ, எதை பார்க்க முடியுமோ அந்த பார்வையை தரக்கூடிய ஒளி வெள்ளத்துக்குள்ளாக அவள் இருக்கிறாள். ஆகையினாலே தான் மகான்களை சுற்றி, இறைவனை சுற்றி நாம் ஒரு ஒளி வட்டத்தை நம்முடைய ஓவியர்கள் வரைகிறார்கள். அந்த ஒளிவட்டம் இருக்கிறதே, அந்த ஒளிவட்டம் பெருகிக்கொண்டே போகும். அது நாளும் 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 பெருகிக்கொண்டே போகும். அப்படி தேவியினுடைய மிகப்பெரிய தன்மையை, ஒளியை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், மணியே, மணியின் ஒளியே, ஒளிரும் மணி புனைந்த அணியே. தேவிக்கு அழகான ஹாரங்கள் என்று சொல்வார்களே, மாலைகள், நவரத்ன மாலைகளை எல்லாம் சாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். வைர அடிகை சாற்றுகிறார்கள். பச்சை கல்லிலே பதித்த அழகான மாலைகளை சாற்றுவார்கள். இன்றைக்கும் கூட திருப்பதி வேங்கடவனை நாம் தரிசிக்கிற பொழுது பார்க்கிறோமே, மிகப்பெரிய பச்சை கல்லை கொண்ட பதக்கத்தை தான் முன்னிறுத்து காட்டுவார்கள். அப்படி தேவியினுடைய மார்பிலே பல ஹாரங்களை, பலவிதமான அழகான ஆபரணங்களை சாற்றி வைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையான ஆபரணம் எது என்று கேட்டால், தேவி எதை சாற்றி கொள்ளுவாள், எதை பிரியமாக ஏற்றுக்கொள்வாள் என்று கேட்டால், அன்பை ஏற்றுக்கொள்ளுகிறாள், அஹிம்சையை ஏற்றுக்கொள்ளுகிறாள், தர்மத்தை ஏற்றுக்கொள்ளுகிறாள், பிறருக்கு துன்புறுத்தாத தன்மையை யார் பெற்றிருக்கிறார்களோ அவற்றை ஏற்றுக்கொள்ளுகிறாள், புன்முறுவலோடு யாரை வரவேற்கிறார்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறாள், யார் எல்லோருக்கும் அன்னமிடுகிறார்களோ அவர்கள் குணத்தை ஏற்றுக்கொள்கிறார். இந்த குணங்கள் எல்லாம் தான் தேவிக்கு மாலைகளாக சாற்றப்படுகின்றன என்று ஞானிகள் சொல்லுகிறார்கள். புறத்தினாலே நாம் என்ன செய்கிறோம்? அழகழகான மாலைகளை அடுக்கிக் கொண்டே போகிறோம். அவள் இயல்பாகவே குணம் நிறைந்தவளாக, சற்குணங்கள் நிறைந்தவளாக இருக்கிறாள். அவளுக்கு எந்த மாலைகளை சாற்றினாலும் அந்த மாலைகள் அழகாக இருக்கிறது. நாம் ஆலயங்களிலே அலங்காரத்தின் போது பார்க்கிறோமே, எப்படி அலங்காரம் பண்ணாலும் தேவி அழகாக இருப்பாள். மிக அழகான மாலைகள், மிக அழகான வைடூரியங்கள், ஆபரணங்களை எல்லாம் சார்த்தி விட்டு பார்த்தாலும் தேவி அழகாக இருப்பாள். ஒரு ஆடம்பரம் இல்லாத ஒரு புடவையை சார்த்தி ஒரே ஒரு மாலையை மட்டும் சார்த்தி விட்டு கழுத்திலே ஒரு ஹாரத்தை மட்டும் போட்டு விட்டு பாருங்கள், அப்பொழுதும் தேவி அழகாக இருப்பாள். அது எப்படி அது சாத்தியக்கூறு என்று சொன்னால், அது புறத்தினாலே நாம் தேவிக்கு அழகை ஏற்றுவதில்லை. அது இயல்பாகவே இருக்கக்கூடிய பேரழகு. இயல்பாகவே அவளுடைய அருள் அலைகள் இருக்கிறதே, அந்த அழகை அது தந்து கொண்டே இருக்கிறது. நாம் தான் நம்மை புதுப்பிப்பதற்காக எத்தனையோ விதமான அழகுகளை முயற்சி செய்து போட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் ஒரு காலகட்டத்திலே நம்முடைய அழகற்ற தன்மையை மறைக்க முடியுமா என்று கேட்டால் மறைக்க முடியாது. வயது ஏற 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 நாமும் எத்தனையோ விதமான முயற்சிகளை செய்து நம்முடைய தலைமுடியை கருப்பாக்கி கொள்ளுகிறோம், முகத்திலே சாயங்களை பூசிக்கொள்ளுகிறோம், நம்முடைய முதுமையை மறைக்க பார்க்கிறோம். ஆனால் எப்படியாகிலும் ஒரு சூழ்நிலை முதுமை வெளிப்பட்டு விடுகிறது. ஆனால் தேவி இருக்கிறாளே, நித்திய கன்னியாக இருக்கிறாள். அவளுக்கு முதுமை என்பதே கிடையாது. அவள் தினம் 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 புதுமையாக பூத்து கொண்டே இருக்கிறவள். இந்த உலகத்தை நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த உலகம் புதுமையாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அது அந்த வடிவமாக பராசக்தி இருக்கிறாள்.
ஆகையினாலே அவள் எந்த அழகை ஏற்றுக்கொள்கிறாள், எந்த ஆபரணங்களை ஏற்றுக்கொள்கிறாள் என்று ஞானிகள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், புறத்திலே நீங்கள் அணிவிக்கக்கூடிய ஆபரணங்கள் என்பது வெளிப்பார்வைக்கு, ஆனால் அகத்திலே என்ன ஆபரணங்களை அவள் விரும்பி ஏற்றுக்கொள்கிறாள் என்று சொன்னால், இத்தகைய நல்ல குணங்களை, சற்குணங்களை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுடைய மனதை தேவி அழகான ஆபரணங்களாக சூட்டிக் கொள்கிறாளாம். ஆகையினாலே பக்திக்கு என்ன அவசியம், கோயிலுக்கு போவதனாலே என்ன அவசியம் என்று கேட்டால், நல்ல குணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களை மட்டும்தான் தேவி ஏற்றுக்கொள்கிறாள். ஒரு நல்ல குணம் உள்ளவன் கோயிலுக்கு தினசரி சென்று கொண்டே இருக்கிறான். தினசரி அவன் அர்த்தஜாம பூஜை பார்க்காமல் சாப்பிடுவது கிடையாது. ஒரு நாள் ஏதோ ஒரு பணி நிமித்தம் அவன் அர்த்தஜாம பூஜை நேரத்தில் கோயிலுக்கு போவதற்கு தாமதம் ஏற்பட்டு விட்டது. பதறிக்கொண்டு ஓடுகிறான். எப்படியாவது தேவியினுடைய திருமுகத்தை திரையிடுவதற்கு முன்னாலே பார்த்து விட வேண்டுமே, அர்த்தஜாமத்திற்கு அபிஷேகம் பண்ணி தீபாராதனை பார்த்து திரையிட்டு விட்டால் பிறகு பள்ளியறை பூஜை தானே பார்க்க முடியும், அம்பாளை பார்க்க வேண்டுமே என்று அவன் மனம் ஏங்கி தவிக்கிறது. இன்றைக்கு இவ்வளவு நேரம் வழக்கமாக அர்த்தஜாம பூஜை முடிந்து விடுமே, இந்த நேரத்திலே திரையிட்டு விடுவார்களே என்று அவன் மனம் கலங்குகிறது, அழுகிறது, துடிக்கிறது. அவன் மனம் தேவியினுடைய திருமுக தரிசனத்திற்காக ஏங்குகிறது. அவன் மனம் வேகமாக ஓடுவதை காட்டிலும் அவனுடைய கால்கள் அத்தகைய வேக ஓட்டத்திற்கு ஈடு கொடுத்து நடக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த தவிப்பு தேவிக்கு புரிந்துவிடும் அல்லவா? அவள் என்ன நினைக்கிறாள், நம்முடைய மகன் நம்முடைய தரிசனத்தை பார்த்த பிறகு இன்றைக்கு அர்த்தஜாமம் நடக்கட்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு காரணம் காட்டி அன்றைய பூஜையை அவள் தள்ளி வைக்கிறாள். அந்த பூஜை நேரம் ஒத்தி போடப்படுகிறது. இவன் பறந்து கொண்டு வாசலில் இருக்கிறவர்களுக்கு அம்பாளுக்கு தீபாராதனை ஆகிவிட்டதா என்று கேட்டபடியே ஓடுகிறான். அவள் சொல்லுகிறார்கள், நிதானமாக செல்லுங்கள், இன்றைக்கு யாரோ ஒரு முக்கியஸ்தர் வந்தார், ஆகையினாலே சற்று தாமதமாகிவிட்டது, இனிமேல் தான் அம்பாளுக்கு தீபாராதனை ஆகப் போகிறது என்று சொன்ன உடனே அவனுடைய மனம் இருக்கிறதே அப்பொழுதுதான் நிம்மதி அடைகிறது. இந்த காரணம் யாருக்கு தெரியும்? அம்பிகைக்கு மட்டும்தான் தெரியும். இவனுடைய ஏக்கம், இவனுடைய பக்தி, இவனுடைய மிக சிறந்த உருகிய நிலை, இவற்றைத்தான் தேவி ஏற்றுக்கொள்ளுகிறார்களே தவிர புறத்திலே போடக்கூடிய அலங்கார நகைகள் எல்லாம் நம்முடைய அழகை பார்த்து ரசிப்பதற்காக இவர்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்று அவள் நினைக்கிறாளாம். ஆகையினாலே எதை அழகுமிக்க ஆபரணங்களாக அணிய வேண்டும் என்று கேட்டால், இது போன்ற உருகிய பக்தி, இது போன்ற மெல்லிய அருமையான மென்மையான மனம், இது போன்ற நம்முடைய உண்மை சார்ந்த விஷயங்கள், அறம் சார்ந்த விஷயங்கள், இவைதான் தேவிக்கு ஆபரணமாக நிச்சயமாக சூட்டப்பட வேண்டும். ஆகையினாலே தான் அபிராமி பற்றி சொல்லுகிறார், மிக அழகாக சொல்லுகிறார், அணியும் அணிக்கு அழகே என்று சொல்லுகிறார். தேவி எப்படி இருக்கிறாள்? மணியே, மணியின் ஒளியே, ஒளிரும் மணி புனைந்த அணியே, அணியும் அணிக்கழகே. அவள் அணிந்து கொள்ளுகிறாளே, அந்த அணிக்கு அழகாக எது இருக்கிறது என்று கேட்டால், ஒரு உண்மையான பக்தனுடைய பக்தி அங்கே அழகாக இருக்கிறது. அந்த பக்தி தான் இந்த பிரபஞ்சத்திலே எல்லாம் தேவிக்கு தேவையான ஆபரணம். அந்த அன்புதான் தேவிக்கு தேவையான ஆபரணம். அந்த புன்னகை தான் தேவிக்கு தேவையான ஆபரணம். எல்லோரிடத்திலும் இறங்கக்கூடிய மனம்தான் தேவிக்கு தேவையான ஆபரணம். அவற்றையெல்லாம் அவள் குணசீலியாக இருந்து தானே அணிந்து கொள்ளுகிறாள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அவளுடைய அன்பை பெற்றுவிட்டால் எந்த நோயும் நமக்கு நிச்சயமாக வராது. மணியே, மணியின் ஒளியே, ஒளிரும் மணி புனைந்த அணியே, அணியும் அணிக்கழகே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெருவிருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பண்ணே என்று உறுதிபடச் சொல்லக்கூடிய பாடலை தொடர்ந்து நாம் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அலெக்ஸ், சின்ன வயசுல உங்க அம்மா அப்பா வந்து பக்கத்து வீட்டு பையன் நிறைய மார்க் வாங்கியிருக்கான், நீ ஏன் வாங்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்ககிட்ட? நிறைய கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி வந்து அது தப்பு அப்படின்ற மாதிரி அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் எல்லாருமே வந்து யூனிக்காக இருக்கணும், அவங்களுக்கு வந்து தனித்துவத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க சுற்றி இருக்கிற உலகம் வந்து இல்லை, நீ மற்றவங்கள மாதிரி தான் இருக்கணும், பார் அவர் பார் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காரு, இவங்க பார் எப்படி ஆயிருக்காங்க, நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க, அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறாங்க, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ தெரியுதா ஏன் இவருக்கு வந்து இவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு? உங்கள் அம்மா அப்பாவை இன்டெரக்டாக திட்டுறீங்க அந்த ஷோ மூலமா. அப்படின்னு இல்லை, எல்லாருக்கும் வந்து ஒரு மெசேஜ் சொல்ல வர்றாரு பார்த்தீங்களா? அதாவது பக்கத்து வீட்டை பார்த்து ஏங்கக்கூடாது, நம்மளுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா? அதனால தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவே இதை தொடர்ந்து திருமதி கீதா அசோக் ஆரோமா தெரப்பி பற்றி நம்மளுக்காக சொல்ல வந்திருக்காங்க. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது இயற்கை மருத்துவம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கீதா அசோக், அரோமா தெரபிஸ்ட். இயற்கை மருத்துவத்தில் இன்றைக்கி இந்த ஃபேஸ் பேக் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கேட்குறது வந்து ஃபேஸ், அதுக்கப்புறம் ஹேர். ஃபேஸ் தான் எல்லாருக்கும் முக்கியம்.
நம்ம அழகாக இருக்கணும், நம்ம கலராக இருக்கணும், 4 பேர் வந்து நம்மளை வந்து பாராட்டணும், உங்கள் ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் ஃபேஷியல் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை ஹோம் கேர்லேயே இதெல்லாம் நாங்கள் சரி பண்ணோம் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி இல்லையா? ஏன்னா பிகாஸ் நம்மளே இதை வந்து டிஸ்கவர் பண்ண மாதிரி நாமளே வந்து கேர் கொடுத்து வீட்லேயே ஒரு கேர் கொடுத்து உங்கள் ஸ்கின்னை வந்து கொஞ்சம் பிரைட்டராக ஆக்குறது, உங்கள் ஸ்கின்னை ஃப்ளாலஸ் ஆக்குறது, பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை சரி பண்ணுறது, பிரச்சனைகளே வரவிடாமல் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம செல்ஃபாக ஒரு அனலைசிஸ் பண்ணி இந்த மாதிரி வேந்தர் டிவியில் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய இந்த உங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் எடுத்து அதை நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அது வந்து உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு பெருமையாக இருக்கும் இல்லையா? ஏன்னா நீங்கள் ஒரு பியூட்டி பார்லரில் போய் நீங்கள் 2000 ரூபாய் கொடுத்து 3000 ரூபாய் கொடுத்து ஃபேஷியல் பண்ணிக்கிறது அஃப்கோர்ஸ் கரெக்ட், அது ப்ரொஃபஷ்னல் கேருங்கிறது நம்ம செல்ஃபாக எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்கள் வீட்டிலையே கேர் எடுத்துக்க முடியுது. இப்போ எல்லாமே கிடைக்கக்கூடிய பொருள் அவைலபிலிட்டி இருக்குது எல்லாமே, அப்போ அதுக்கு வந்து இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் அதை பண்ணுறப்போ அது வந்து ரொம்ப ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்களா? ஸோ அந்த வகையில் அந்த ஃபேஸ் பேக் அப்படிங்கிறப்போ அடுத்து என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறப்போ சீத்தாப்பழம், கஸ்டர்ட் ஆப்பிள்னு சொல்கிற சீத்தாப்பழம் உங்கள் ஸ்கின்னுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த கஸ்டர்ட் ஆப்பிள் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா த ஸ்வீட்டஸ்ட்டு ஃப்ரூட் அண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இதோட ஃப்ளேவர் வந்து நமக்கு எப்படி ஒரு லிச்சிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றப்ப அந்த ஃப்ளேவர் பிடிக்கும். ஏன்னா ஃப்ரூட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாம்பழமாக இருக்கட்டும், வாழைப்பழமாக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், குவாவா, நீங்கள் எந்த பழம் எடுத்துக்கோங்க, ஈவன் கிரேப்ஸ், சில ஃப்ரூட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டேஸ்டியாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும், ஃப்ளேவர்டாக இருக்கும். அதே ஆப்பிள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சமயத்தில் காலம் வரும், சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா சில நேரம் ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும், ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும், சில நேரம் பேரிக்காய் மாதிரி அது கிறிஸ்பாக இருக்கும், சிலருக்கு அதுவும் பிடிக்கும். ஸ்வீட்டே இல்லாமல் சில ஆப்பிள்ஸ் இருக்கும், கிரேப்ஸும் அந்த மாதிரி தான், நம்ம நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டு பார்ப்போம், புளிப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேஸ்டியாக இருக்கும், சம்டைம்ஸ் டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், அந்த மாதிரி மாறும். பட் டேஸ்ட் இப்போ இந்த லிச்சி, இந்த கஸ்டர்ட் ஆப்பிள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். கான்ஸ்டண்ட்டாக இதுதான் டேஸ்ட், இதுதான் ஃப்ளேவர் அந்த மாதிரி இருக்கும். நமக்கு வந்து ஒரு சீத்தாப்பழம் சாப்பிட்டாலே பார்த்திங்கன்னா அது அவ்வளோ தூரம் ஒரு மாதிரி ஒரு ஃப்ரூட்டு ஃபுல்லாக சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த கஸ்டர்ட் ஆப்பிள் கொடுக்கும். ஏன்னா இதில் அபண்டண்ட்டாக இதில் வந்து டேஸ்ட்டு இல்லாமல் அபண்டண்ட்டாக உங்களுக்கு வந்து சத்துக்கள் இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, மேக்னீஷியம் இருக்குது, இதில் ஃபைபர் நிறையா இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. ஸோ இதோடைய மருத்துவ குணங்கள் ஒன்று அப்படின்லாம் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா விட்டமின் ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஹேர், ஸ்கின் ரெண்டுத்துக்கும் நல்லது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபேஸ் பேக் தான் பார்க்குறோங்கிறப்போ அதில் எது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விட்டமின் ஏ அண்ட் சி. ஸோ ஏல பார்த்திங்கன்னா இது ஐ சைட்டுக்கு ரொம்ப நல்லது, நம்மளுடைய போனுக்கு நல்லது, அண்டு ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. விட்டமின் சி அப்படிங்கிறப்ப விட்டமின் சி பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். முக்கியமாக அந்த விட்டமின் சி இருந்தாலே அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருந்தால் முக்கியமாக நம்ம வந்து இப்போ ஃபேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சங்கடப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சைன் ஆஃப் ஏஜிங். ஐயோ நமக்கு முகம் தளர்ந்து போகுது, சுருக்கங்கள் வருது, அங்கங்கே மங்கு விழுது, பிம்பிளோட மார்க்ஸ் இருக்குது, நம்ம அழகாக இருந்தால் கூட அது அழகாக வெளியே தெரியல, இந்த மாதிரி நமக்கு மனசுக்குள்ளே ஒரு காம்ப்ளெக்ஸ் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் நம்ம முகத்தில் நிறைய இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடம்புல நிறையா கிடச்சிது அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் வராமல் நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்துக்கும், ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த வகையில் விட்டமின் சி வந்து அதாவது ஃபுல்லாக ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம் விட்டமின் சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டாசியம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அதில் நிறைய சத்துக்கள், அதாவது பொதுவாக இனிப்பாக இருக்கக்கூடிய பழங்களில் வந்து பொட்டாசியம் ரொம்ப இருக்கும். பொட்டாசியம் நமக்கு ரொம்ப நல்லது, நம்மளுடைய மசிலில் இருக்கக்கூடிய வீக்னஸ் இதெல்லாம் போகக்கூடிய தன்மை பொட்டாசியத்துக்கு உண்டு. நமக்கு எப்போவுமே நம்ம வந்து ஒரு சுறுசுறுப்பாக இருப்போம், அலர்ட்டாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ காரணம் இல்லாமல் தலைவலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப தலைவலி, என்ன காரணமே இல்லை, திடீர்னு ஒரு ஹெட்டேக்குன்னு ஃபீல் பண்ணுவோம். அப்போது அப்படி இருக்கிறப்போ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய பழம், அட்லீஸ்ட் உங்களுக்கு கஸ்டர்ட் ஆப்பிள் சீசன் இல்லைன்னா கூட ஒரு பனானா எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், இனிப்பாக இருக்கக்கூடிய வாழைப்பழம் சாப்பிடுங்க, அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இன்ஸ்டண்ட்டாக உங்கள் தலைவலியை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய பழங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு பொட்டாசியம் இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்னீஷியம். இப்படி ஒரு சத்துக்கள் நம்ம எடுக்கிறப்போ ஒன்று ஒன்றா பிரித்து பார்க்குறப்ப அந்த பழங்களுக்கு இவ்வளோ உள்ளடக்கி இருக்குதா, ஒரு சின்ன சமாச்சாரம் அது எவ்வளோ உள்ளடக்கி இருக்குதா, நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். நிறைய விதைகள் எந்த பழத்தில் இருக்குதோ அந்த பழம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது அப்படி பார்த்தா அத்திப்பழம் பார்த்திங்கன்னா அது டாப் லெவலில் இருக்குது. ஏன்னா அதோடைய மருத்துவ குணங்கள் அபண்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அத்திப்பழமாக இருக்கட்டும், பலாப்பழமாக இருக்கட்டும், சீத்தாப்பழமாக இருக்கட்டும், இதில் பார்த்திங்கன்னா விதைகள் நிறைய இருக்கும். அந்த வகையில் மேக்னீஷியம் ரிச்சாக இருக்கக்கூடிய இந்த பழம் என்ன நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, பொதுவாக மெக்னீஷியம் சத்து எதுக்கு அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்து குறையாமல் இருக்கிறதுக்கு மெக்னீஷியம் வேணும். இப்போ வந்து சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வேர்க்கும், இயற்கையாகவே அவங்க பிறந்ததுலேருந்தே ரொம்ப வேர்க்கும். குழந்தைகளாக இருந்தால் கூட விளையாண்டுட்டு வருவாங்க, அவங்க வந்து அப்படியே நம்ம ஒரு ஷவரில் வந்த மாதிரி அவ்வளோ தூரம் உடம்பு ஃபுல்லாக வேர்த்திருக்கும். அந்த மாதிரி ஓவராக வேர்க்கிறவங்களுக்கு தண்ணி உடம்புல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் லெவல் நீர் சத்து வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ நீர் சத்து குறையிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புல வந்து ஒரு டீஹைட்ரேஷன் வரும். அந்த டீஹைட்ரேஷனால் நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம உள்ளாகும். அப்போது நீர் சத்து குறையாமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய வாட்டர் லெவலை வந்து பேஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு மெக்னீஷியம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த வகையில் மெக்னீஷியம் வந்து இந்த சீத்தாப்பழத்தில் நிறைய இருக்குது. அண்ட் அந்த மாதிரி நீர்ச்சத்து குறையாமல் இருக்கிறப்போ இது எதுக்கு முக்கியமான பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ். ஸோ ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ மெடிசன் எடுத்துகிட்டா கூட இந்த கஸ்டர்ட் ஆப்பிள் சீசன் இருக்கப்போ இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, நிறைய எடுத்துக்கோங்க. அடிக்குவேட்டாக இதில் வந்து உங்களுக்கு மேக்னீஷியம் கிடைக்குது. அப்படிங்கிறப்போ நீங்கள் as much as you can நீங்கள் நிறைய கன்சியூம் பண்ணிங்கன்னா உங்கள் ஆர்த்ரைட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டில் இந்த கஸ்டர்ட் ஆப்பிள் ஒரு பெரிய ரோலாக உங்களுக்கு இருக்கும். அதனால் கண்டிப்பாக மேக்னீஷியம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் காப்பர் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபைபர் இருக்குது. ஏன்னா ஃபைபர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து டைஜஷன் கரெக்டாக இருக்கும். காலையில் நம்மளுடைய பவல்ஸ்லாம் கிளியர் ஆகும். பவல்ஸ் கிளியர் ஆகலை, கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முதல்ல உங்களுடைய முகத்தில் தான் எக்ஸ்போஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடி கொட்டும். ஸோ ரெண்டுமே நம்ம வந்து நம்ம குட் லுக்கிங்கிற கான்செப்டுக்கு வரப்போ ரெண்டுமே முக்கியம் இல்லையா, ஹேர் அண்ட் ஸ்கின். இது ரெண்டையுமே உங்களுடைய கான்ஸ்டிபேஷன் வந்து பாதிக்க வச்சிரும். ஸோ ஃபைபர் ரிச் ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்றப்போ உங்களுக்கு சீரான டைஜஷன் இருக்கும். சீரான டைஜஷன் இருக்கப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன் இருக்காது. பவல்ஸ் கிளியராக இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதோ மிஸ்டேக் இருக்குங்கிறத நான் கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. அப்போது ஃபைபர் ரிச்சாக இருக்கக்கூடிய இந்த கஸ்டர்ட் ஆப்பிள் உங்கள் குழந்தைகளுக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்தால் கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஓகே, கஸ்டர்ட் ஆப்பிளில் ஒரு பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீட்ஸ் இருக்கும். அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த பல்ப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இது எந்த ஃபார்மில் வேணால் குழந்தைகளுக்கு ஹிட்டனாக கொடுக்கலாம். ஒரு மில்க் ஷேக் பண்ணி கொடுங்க. மில்க் ஷேக் வந்து நீங்கள் வந்து கஸ்டர்ட் ஆப்பிளில் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் டேஸ்டியஸ்ட் மில்க் ஷேக் இந்த மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு எனர்ஜி கொடுக்கும். இப்போ நான் சொல்கிற இந்த சத்துக்கள் விட்டமின் ஏ, சி, மேக்னீஷியம், பொட்டாசியம், காப்பர் அண்ட் ஃபைபர் இது எல்லாம் நமக்கு ஒரு டம்ளர் ட்ரிங்கில் கிடைக்குது அப்படின்னா ஏன் நம்ம இதை நம்ம எடுத்துக்கூடாது? நம்ம குழந்தைகளுக்கு இது ஒரு ஹெல்த்தி ட்ரிங்காக நீங்கள் கொடுக்கலாம். மில்க் ஷேக் மாதிரி பண்ணி கொடுங்க. அப்படிப்பட்ட சத்துக்கள் கொண்ட இத்தனை ப்ராப்பர்ட்டிஸை உள்ளடக்கிய கஸ்டர்ட் ஆப்பில் நம்ம இன்றைக்கி ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பைருலினா. ஸ்பைருலினாங்கிறது சி ஆல்கே, கடல் பாசி அப்படின்னு சொல்கிறது. அதாவது கடல் வந்து எண்ணற்ற விஷயங்களை வந்து நமக்கு வந்து கொடுக்குது. இப்போ வந்து இந்த கடல் பாசியை வந்து என்ன பண்ணுறாங்க, நிலப்பரப்புலையுமே இதை வந்து கல்டிவேட் பண்ணி இதை கொண்டு வராங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி தவிர அனைத்து விட்டமின்ஸும் இந்த கடல் பாசியில் உண்டு. அதனால தான் ஒரு 10 வயசுக்கு மேற்படுறப்ப டெய்லி ஒரு சப்ளிமெண்ட்டாக நீங்கள் ஸ்பைருலினா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக ரொம்ப லேக் ஆஃப் அட்டென்ஷன் இருக்கவங்க, படிப்பில் வந்து பிள்ளைகள் வந்து படிப்பாங்க பட் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, எக்ஸாமில் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி கிளாஸில் அட்டன் பண்ணுறப்போ கூட இந்த மோஸ்ட் அட்டென்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த லேக் ஆஃப் அட்டென்ஷன் இருக்கும், புவர் மெமரி இருக்கும். உடம்பு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஒரு ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிட்டே இருந்தால் கூட நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து நம்மளை விட்டு நம்ம உடம்புல இல்லாமல் இருக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே உடம்புல ரொம்ப சுமத்திப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பைருலினா ரொம்ப நல்லது. முக்கியமாக ஒரு 10th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரிலாம் படிக்கிற காலத்தில் டெய்லி நீங்கள் ஒரு ஸ்பைருலினா வீட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் மெமரி நல்லா பூஸ்டப் ஆகும். உடம்புல வாட்டர் லெவலை ரீட்டைன் பண்ணக்கூடிய தன்மை
ஸ்பைரல்னாவுக்கு உண்டு. அதனால தான் நம்ம வந்து இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறோம். இந்த கஸ்டர்ட் ஆப்பிளையும் இந்த ஸ்பைரல்னாவையும் கம்பைன் பண்ணுறோம். ஏன்னா ஸ்பைரல்னாவோட ஒரு முக்கியமான வேலையே ஈவன் பியூட்டிஷியன்ஸ் கூட அதை வந்து ஃபேஷியல்ஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ட்ரைனஸை போக வைக்கிறதுக்கு ஸ்பைரல்னா கிரேட்டாக ஒர்க் பண்ணும். அதனால நம்ம இதையும் வந்து அதில் கம்பைன் பண்ணிக்கிறோம். இது ரெண்டையும் பைண்ட் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா கோகனட் மில்க். இந்த கோகனட் மில்க் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நீங்கள் வந்து தண்ணி விடாமல் மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒட்டை பிழிஞ்சிங்க அப்படின்னா பியூராக திக்காக உங்களுக்கு கோகனட் மில்க் கிடைக்கும். ஏன்னா அதுக்கு மட்டும்தான் ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சர் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். இது நீங்கள் இந்த ஸ்பைரல்னா அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இது நமக்கு ஒத்துக்காதோ, நமக்கு பிரேக் அவுட்ஸ் வந்துருமோ, பிம்பிள்ஸ் வந்துருமோங்கிற பயம் உங்களுக்கு தேவையில்லை. கண்டிப்பாக இது ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சீத்தாப்பழத்தை வந்து நீங்கள் ஒரு மிக்சியில் போட்டு விப் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அதில் இருக்கக்கூடிய பல்ப்பு தனியாக, அந்த சீட் தனியாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பூனில் வந்து அந்த சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த பல்ப்பை வந்து நல்லா ஒரு சேர்னர் வச்சுக்கோங்க, இல்லை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த அளவுக்கு ஈக்குவலாக அதில் ஸ்பைரல்னா கலந்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு செமி சாலிடாக கன்சிஸ்டன்சி இருக்கிறப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு கோகனட் மில்க் கலந்துக்கோங்க. இதில் ஒரு பாயிண்ட் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த பல்ப்பும் ஸ்பைரல்னாவும் மட்டும் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டா ஃப்ரிட்ஜில் வந்து 1 வீக் to 10 days ஸ்டோரேஜில் வச்சுக்கலாம். நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ரெண்டை மட்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டோரேஜில் வச்சுக்கலாம். பட் ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது, ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கலாம். நீங்கள் இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஃப்ரெஷ்ஷாக கோகனட் மில்க் கொஞ்சம் தேங்காய் போட்டு கூட நீங்கள் எடுக்கலாம். பிகாஸ் தேங்காய் பாலோடு சேர்ந்து இதை நீங்கள் ஃபர்மெண்ட் பண்ணி நீங்கள் உள்ளே வைக்கிறப்ப ஒருவேளை அது வந்து கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஃபங்கஸ் வந்துடும். ஸோ அதனால் தேங்காய் பால் மட்டும் அப்பப்போ எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நீங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் நெக், ஃபேஸ், உங்கள் கைகள் எல்லாத்துலேயுமே இந்த பேக் போடலாம். பிகாஸ் இதில் இருக்கக்கூடிய ஒரு சத்தும் நம்ம உடம்புக்கு தேவை. ஏன்னா வீக் மசில்ஸ், இப்போ கைக்கு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கைக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்குறீங்க, ஸ்கூலில் குழந்தைகள் எழுதிட்டு வர்றாங்க, அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் இருக்கவங்களுக்கு, டைப்பிங், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி நிறைய பண்ணுறவங்களுக்கு ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த வீக் மசில்ஸை வந்து அதுக்கு ஒரு ரெஜுனேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த கஸ்டர்ட் ஆப்பிளுக்கும் உண்டு, ஸ்பைரல்னாவுக்கும் உண்டு. அதாவது 2 கிரேட் லீடர்ஸை வந்து நம்ம கம்பைன் பண்ணால் அது எப்படி ஒரு எஃபெக்டிவாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த 2 பழமுமே அதாவது மோஸ்ட் டாமினன்ஸ்ன்னு சொல்லலாம். அப்படி ஒரு அபண்டண்ட்டாக, ஒரு அடிக்குவேட்டாக சத்துக்கள் இருக்கக்கூடிய பழம் அண்ட் ஸ்பைரல்னா. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்காய் பால் எடுக்க சந்தர்ப்பம் இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னா ரா மில்க்கு, அதாவது காய்ச்சாத பால் எடுத்துக்கலாம். பட் ஒன்று தோஸ் who are very prone to pimples, ரொம்ப ஆக்னி வரக்கூடியவங்க, கட்டியாக நிறையா சிஸ்டிக் ஆக்னி பாஸ்டியூல்ஸ்லாம் சொல்லுவோம், அந்த மாதிரி பெரிய பெரிய கொப்பளங்கள் மாதிரி ஆக்னி இருக்கும், பிங்க் கலரில் இருக்கும், அந்த மாதிரி வர்றவங்க ரா மில்க்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்சிங்காக நீங்கள் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கலாம், ஈவன் மோர் பட்டர் மில்க் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் அந்த மாதிரி பிரச்சனை இல்லாத ஸ்கின்னுக்கு ரா மில்க் வந்து ரொம்ப நல்லது. பிகாஸ் ரா மில்க்குக்கு வந்து 2 பெரிய குவாலிட்டி இருக்குது. ஒன்று உங்கள் ஸ்கின்னை வந்து டீப்பாக க்ளீன் பண்ணும், இன்னொன்று உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும். இது வந்து காய்ச்சாத பால் தான் ரொம்ப நல்லது. ஸோ தேங்காய் பால் கிடைக்காத சந்தர்ப்பத்தில் நீங்கள் வந்து ரா மில்க் சேர்த்து நீங்கள் வந்து இந்த பேக் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேக் அப்ளை பண்ண உடனே ஸ்பைரல்னாவோட ஒரு பெரிய குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னில் அப்ளை பண்ணோடனே ஸ்கின்னை அப்படி இறுக்கி பிடிக்கும். அப்போது அதே நேரத்தில் உங்களுக்கு ஃபேஸ்க்கு நல்ல ரெஜுவனேஷன் கிடைக்குது, ஃபேஸ்க்கு நல்ல பிரைட்னஸ் கிடைக்குது, டெட் செல்ஸ் போகுது, பொலிவாக இருக்குது. அதே நேரத்தில் சைன் ஆஃப் ஏஜிங்கையும் விரட்டுது. அதாவது முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் குறையுது, எங்கெங்கே உங்களுக்கு டைட்னஸ் வேணுமோ. லைக் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாஃப்டர் லைன் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஜா லைன் இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோடு வந்து தவிர்க்க முடியாது. முக்கியமாக 35 வயசு தாண்டினவங்களுக்கு இந்த லாஃப்டர் லைன் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த கண்ணுக்கு ஓரங்களில் க்ரோஸ் ஃபீட்டுன்னு சொல்கிற மாதிரி, அதாவது காக்காயோட காலில் எப்படி ஸ்லிட் இருக்குமோ அது மாதிரி நீங்கள் இங்கே சிரிக்கிறப்ப 2 ஸ்லிட்ஸ் வரும். அதே மாதிரி நெத்தியில் பார்த்தீங்கன்னா 3 கோடு வரும், அது ஃப்ரான் லைன் சொல்லுவாங்க. அந்த ஃப்ரான் லைனில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள், கண்ணுக்கு ஓரத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள், லாஃப்டர் லைன்னு வரக்கூடிய சுருக்கங்கள், ஜா லைன் இறங்கி உங்களுக்கு மசில் ரொம்ப வீக்காக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி கையில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள், இதெல்லாம் போகக்கூடிய தன்மை இந்த கஸ்டர்ட் ஆப்பிளுக்கும் உண்டு, ஸ்பைரல்னாவுக்கும் உண்டு. ஸோ இது வந்து நீங்கள் சாப்பிட்றது நிச்சயமாக 75% நீங்கள் சாப்பிட்றதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள்.
பாக்கி 25% உங்கள் காஸ்மெட்டாலஜிக்கு, உங்கள் காஸ்மெட்டிக்கு, உங்கள் லுக்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, உங்களை வந்து ஒரு என்ஹான்ஸ்டு லுக்காக உங்களை காட்டுறதுக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சாந்தினி, எப்பவுமே ஏபிஜே அப்துல் கலாம் சார் பார்த்தீங்கன்னா டீச்சிங்கில் வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே பேசிகிட்டு இருப்பார். ஆமாம். அவர் வந்து ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. எப்பவுமே ஒரு டீச்சர் வந்து எப்படி இருக்கணும் தெரியுமா? வெறும் வந்து பாடத்தை டீச் பண்ணிட்டு போகக்கூடாது. அதாவது ஒருத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய என்கொயரியல் அந்த பிஹேவியர் இருக்கு இல்லையா, அதாவது அதாவது அதிகமாக கேள்வி கேட்குற தன்மை, அந்த என்கொயரல் பிஹேவியர், அதெல்லாம் ஆண்டர்ப்ரோனர்ஷிப்பாக வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லீடர்ஷிப் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாம் இருந்தால் ஒரு வாத்தியார் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை தான் நம்ம ரோல் மாடலாக பார்ப்போமா. ஸோ எல்லாருமே தனக்குள்ள ஒரு ரோல் மாடலை கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்களும் ஒரு ப்ரொஃபஸர் தான் அலெக்ஸ். இந்த 3 குவாலிட்டிஸ் உங்களுக்கு இருந்ததா? நீங்கள் தான் சொல்லணும். பார்த்து நான் வேணா 1 hour கிளாஸ் எடுக்கிட்டேன் உங்களுக்கு. தேவையில்ல அலெக்ஸ், இது இந்த ஆங்கரிங்கே போதும், ஆத்தாத்து நாத்துறீங்க. சரி, ஓகே. தொடர்ந்து டாக்டர் சிவராமன் டிசீஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் பற்றி பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாம். இதனால மாதிரி ஆவல். வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். நம்ம சின்ன குழந்தையாக இருக்கிறப்பெல்லாம் வந்து கொஞ்சம் உடல் போஷாக்காக இருக்கணும், கொஞ்சம் குண்டாக இருக்கணும், ரொம்ப குழந்தை வந்து மெலிஞ்சு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவோம். அதே 40 வயதுகள் தாண்டும் பொழுது லேசாக ஒரு 1/2 கிலோ 1 கிலோ உடல் எடை கூடுனா கூட உடனடியாக ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடுது. எங்கே நமக்கு வந்து இரத்த கொழுப்பு வந்து கூட ஆரம்பிச்சிருமோ, உடல் எடை அதிகமானாலே பல நோய்கள் வர்றதை வந்து நம்ம படிச்சுட்டே வர்றதுனால எடை கூடுறதையும் இரத்தத்தில் கொழுப்பு ஏறுறதையும் பார்த்து மிகவும் ஒரு பயப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். சின்ன குழந்தையில் எந்த அளவுக்கு வந்து உடல் எடையை ஏற்றணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட மெனக்கடல்கள் கொடுக்குறோமோ, அதை சாப்பிட்டா குண்டாவானா, இதை சாப்பிட்டா குண்டாவாங்களா, எப்படி என் குழந்தை வந்து இன்னும் கொஞ்சம் எடையை கூட்ட முடியும்னு அக்கறைப்படுற அதே குடும்பம் வந்து 40 வயதை வரும் பொழுது எதை சாப்பிட்டால் எனக்கு வந்து இரத்தத்தில் கொழுப்பு குறையும், எதை சாப்பிட்டா உடம்பு எடை குறையும் அப்படிங்கிற காலகட்டத்துக்கு அப்படியே நகருது. இது ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான நாள்பட்ட நோய்கள், அது ஒரு சர்க்கரை வியாதியாக இருக்கட்டும், இல்லை இரத்த கொதிப்பாக இருக்கட்டும், இல்லை மாரடைப்பாக இருக்கட்டும், பக்கவாதமாக இருக்கட்டும், திடீர் சிறுநீரக செயலிழப்பாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளுக்குமே உடல் எடை கூடுறதும் இரத்த கொழுப்பு ஏறுறதும் மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. உடல் எடையை விட்டுரும். உடல் எடை கூடுறதுங்கிறது இன்னொரு நாள் பார்க்கலாம். ஆனால் அந்த இரத்த கொழுப்புங்கிற விஷயம் வந்து எப்படியான அக்கறை வேணும், உண்மையிலேயே பயப்படுறது சரிதானா, என்ன மாதிரியான விஷயங்களில் நாம் கொஞ்சம் அக்கறையோடு இருந்தால் இந்த இரத்த கொழுப்புனால் நமக்கு வந்து உடலில் நோய் வராமல் பார்த்து கொள்ளலாம். அப்படியே வந்துருச்சுன்னா, அப்படியே ஒருவேளை இரத்த கொழுப்பு வந்து குறிப்பிட்ட அளவை தாண்டி இருந்தால் எப்படியான மருந்துகள் மீது கவனம் இருக்கணும், என்ன மாதிரியான வாழ்வியல் இருக்கணுங்கிறது இன்றைக்கு 40 வயதை ஒட்டிய ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம். பல வாழ்வியல் நோய்கள் கதவை தட்டுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த 35-40 வயதில் தான். முன்னே வந்து ரொம்ப ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த புள்ளி விவரங்கள் பார்த்திங்கன்னா 60 வயதை தொடும் பொழுது தான் வயோதிக நோய்களும் வாழ்வியல் நோய்களும் நம்ம வாசப்படிக்கு வந்து நிற்கும். சர்க்கரை வியாதின்னு எடுத்திங்கன்னா 55-60 வயசில் வந்துச்சு. இரத்த கொதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நம்ம தொடர்ந்து வாழ்க்கையில் போராடி பல பிரச்சனைகளை சந்தித்து ஓய்வுக்கு நேரம் இல்லாமல் மன மகிழ்ச்சி கொஞ்சம் குறைய துவங்கக்கூடிய ஒரு 60 வயதுகளில் தான் வந்து இரத்த கொதிப்புங்கிறதே காரணமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு பல இளைஞர்களுக்கு 30 வயதில் 35 வயதிலேயே சர்க்கரை வியாதி வந்து தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் முழுமையான சர்க்கரை வியாதியாக மாறுவதற்கு முந்தைய நிலைன்னு சொல்லுவாங்க, ஐஜிடி அப்படின்ட்டு, இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ். அதுவாக இருக்கட்டும், இரத்த கொதிப்பு லேசாக இதயம் சுருங்கும் போது இருக்க வேண்டிய இரத்த கொதிப்பு வந்து அதாவது சாதாரணமாக இரத்த கொதிப்பு குறியும் போது 120/80 அப்படின்னு போடுவாங்க. மேலே இருக்கிறது இதயம் சுருங்கும் போது வரக்கூடிய இரத்த அழுத்தம், கீழே போடக்கூடிய அந்த அலகு வந்து இதயம் விரியும் போது உள்ளது. இந்த இதயம் சுருங்கும் போது இருக்கிறது 120ன்னு இருக்க வேண்டியது இன்றைக்கு பல இளைஞர்களுக்கு 130 140ன்னு தொட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கெல்லாம் ரொம்ப அடிப்படையான ஒரு காரணமாக இந்த இரத்த கொழுப்பு இருக்குது. அதுக்காக கண்டிப்பாக சர்க்கரை வியாதி இருந்தால் இரத்த கொழுப்பு இருக்கணும், இரத்த கொதிப்பு இருந்தால் இரத்த கொழுப்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இரத்த கொழுப்பு கூட ஆரம்பிச்சதுன்னா இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கதவை தட்டுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சரி, அதுக்காக வந்து எல்லோரும் வந்து என்ன நினைக்கிறோம், கொழுப்பு எனக்கு இரத்த கொழுப்பு கூடிடக்கூடாது,
உடனடியாக வந்து நான் வந்து இரத்த கொழுப்பை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயவே கண்ணில் காட்டாமல் எந்த விதமான எண்ணெயும் நான் எடுக்க மாட்டேன், எந்த விதமான புலால் உணவும் எனக்கு தேவையில்லை, எதை பார்த்தாலும் எனக்கு கொலஸ்ட்ரால் ஏறிடுமோன்னு பயமும் இன்றைக்கி அதீதமாக இருக்குது. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த இரத்த கொழுப்பு அப்படிங்கிற அந்த கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற விஷயம் வந்து எதுவும் ஒரு பயங்கரவாத ஒரு வன்முறை நிகழ்த்தக்கூடிய ஒரு பொருள் உடம்பு கிடையாது. பல நேரங்களில் இளம் வயதிலிருந்து இந்த இரத்த கொழுப்புங்கிறது சில உடல் கட்டமைப்புகளுக்கு மிக மிக அத்தியாவசியமான ஒரு விஷயம். நம்ம நிறைய படிச்சிருப்போம் உயிர் சத்துக்கள் பற்றி, விட்டமின்கள் பற்றி. இந்த விட்டமின்களில் ஏ சத்து வந்து கண்ணுக்கு நல்லது, பி சத்து வந்து தோலுக்கு நல்லது, சி சத்து வந்து உடல் நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கும். இப்படி ஒரு ஒரு விட்டமின்களுக்கும் ஒரு ஒரு செய்கைகளை படிச்சிருப்போம். இதில் பல விட்டமின்கள் வந்து கொழுப்பில் கரைஞ்சாதான் நல்லா வேலை செய்யும். கொழுப்பில் கரைஞ்சாதான் உடலில் உட்கிரகிக்கப்படும். சில விட்டமின்கள் தண்ணியிலேயே கரைஞ்சிரும், சில விட்டமின்கள் கொழுப்பில் தான் கரைஞ்சி ரத்தத்தில் உள்ளே கொண்டு போய் உடலுக்கு தேவையான வளர்சிதை மாற்றங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அப்போ நம்ம சின்ன குழந்தைகளுக்கு கொழுப்பு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இரத்த கொழுப்புக்கான தேவையான கொழுப்பு அமிலங்கள் தேவையான அளவு போலன்னா அந்த விட்டமின்களோட குறைவும் இருக்கும். இன்னொரு நல்ல ஒரு இதை வந்து விசாலமாக பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பம் இருக்குது, கணவன் மனைவி 2 பேரும் 30 வயசு 35 வயசு, குழந்தைக்கு 7 வயசு 8 வயசு இருக்குது. இது என்ன பண்ணுவாங்க, வீட்டில் 30 வயது 35 வயது இருக்கக்கூடிய அப்பா அம்மா வந்து எனக்கு வந்து இரத்த கொழுப்பு ஏறிடக்கூடாது, கொலஸ்ட்ரால் கூறிடக்கூடாதுன்னு எண்ணெயை கண்ணிலே காட்ட மாட்டாங்க, தேங்காயை பயன்படுத்த மாட்டாங்க. பல நேரங்களில் வந்து வீட்டில் வந்து பெரும்பாலும் துளி எண்ணெய் கூட இல்லாமல் ஒரு உணவு இருக்கணுங்கிறதுக்கெலாம் ரொம்ப அக்கறைப்படுவாங்க. இதில் என்ன ஆகுன்னா, அந்த குழந்தைக்கு தேவையான அளவு கொழுப்பு அமிலங்கள் கூட கிடைக்காம போயிடும். நிறைய பொருட்களில் தனியாக எண்ணெய் சேர்க்கலைனாலும் அந்த உணவுகளோடு சேர்ந்து கொஞ்சம் எண்ணெய் பொருள் இருக்கும். இருந்தால் கூட சில அளவில், அதாவது குறிப்பிட்ட அளவில் நமக்கு கொழுப்பு அமிலங்கள் உடம்புக்குள்ளே போகிறதும் ரொம்ப அத்தியாவசியம். எதை தவிர்க்கணும், எந்த அளவுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வு நமக்கு நல்லா இருந்தால் தான் இந்த இரத்த கொழுப்பு கூடாமல் பார்த்துக்கணும். முதல் விஷயம், இந்த இரத்த கொழுப்பு வந்து நிறைய பேர் நினைக்கிற மாதிரி தாவர எண்ணெய்களில் நேரடியாக இந்த கொலஸ்ட்ரால் கிடையாது. இப்போ பலரும் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு கொலஸ்ட்ரால் வரக்கூடாதுன்னா முதல்ல மனசில் ஞாபகம் வர்றது தேங்காய். தேங்காயை பயன்படுத்தக்கூடாது, தேங்காய் துருவல் வேண்டாம், தேங்காய் சட்னி வேண்டாம், வெள்ளை கலரில் சட்னியே அரைச்சிடாத, தேங்காய் துருவலை எந்த இடத்துலையும் காய்கறியில் போட்டுறாத அப்படின்னு வீட்டில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். தேங்காயை பார்த்தாலே ஐயோ எனக்கு கொலஸ்ட்ரால் வந்துடுமே அப்படிங்கிற ஒரு மனோபாவம் நிறைய வந்துருச்சு. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். கொலஸ்ட்ரால் வந்து அந்த கொலஸ்ட்ராலுக்குரிய அளவு, கொலஸ்ட்ரால் நேரடியாக வருவது வந்து அனிமல் உணவுகளில் இருந்து தான். விலங்குகளினுடைய கொழுப்புகளில் தான் கொலஸ்ட்ரால் வந்து நேரடியாக இருக்குது, அதுதான் வரும். நெய்யில் கொலஸ்ட்ரால் உண்டு, தேங்காய் எண்ணெயில் கொலஸ்ட்ரால் கிடையாது. தேங்காய் எண்ணெயில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் நிறைய உடம்புக்குள்ளே போச்சுன்னா அது கொலஸ்ட்ராலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டே ஒழிய நேரடியாக கொலஸ்ட்ரால் அதில் கிடையாது. இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் பல வகையில் உடம்புக்கு நல்லது. இப்போ உதாரணமாக எடுத்திங்கன்னா, தேங்காய் எண்ணெயினுடைய தேங்காய் எண்ணெயில் உள்ள பால் இருக்கு இல்லையா, தேங்காய் பால் இருக்குல்ல, அந்த தேங்காய் பாலில் மோனோலாரின்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. இந்த மோனோலாரின்கிற அந்த கண்டென்ட் வந்து பல உடல் வளர்சிதை மாற்றத்துக்கு தேவையான நோய் எதிர்ப்பு ஆற்றலை கொடுப்பதில் ரொம்ப ரொம்ப தலை சிறந்ததுன்னு இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு சத்து வந்து இந்த மோனோலாரின் இருக்குது. ஏன்னா இந்த மோனோலாரின் வந்து தேங்காய் பாலை தவிர இருக்கக்கூடிய இன்னொரு ஒரே இடம் தாய்ப்பால் தான். அப்போ நம்ம தேங்காயை தவிர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மோனோலாரின் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். தேங்காய் எண்ணெய் வந்து இரத்தத்தில் வந்து நமக்கு உடலில் சேர சேர தேங்காய் எண்ணெய் பல வகையில் உடலுக்கு நல்லது செய்யுது, பல கிருமிகள் வராமல் தடுத்து கொள்ளுது, உடலில் வயிறு புண்ணு ஏற்படாமல் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இதய நோய்களுக்கே தேங்காய் எண்ணெய் பயனாகுதுங்கிறதெல்லாம் இன்றைய அறிவியல் கண்டுபிடிச்சிட்டு இதை தேங்காயெல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கமே கோகனட் போர்டில் இருந்து இதெல்லாம் பயன்படுத்துங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நாம் வந்து தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு இந்த தேங்காயை வந்து கொலஸ்ட்ரால் இருந்தால் எடுக்கிறதே கிடையாது, கொலஸ்ட்ரால் வந்துடக்கூடாதுன்னு தேங்காயை நம்ம வந்து தவிர்க்க பல நல்ல விஷயத்தை அந்த இயற்கையிலேருந்து நம்ம இழந்துகிட்டே வரோம். சரி, இரத்த கொழுப்பில் எங்கே நம்ம அக்கறையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரத்த கொழுப்பை சாதாரணமாக பேசும்போது சொல்லுவாங்க, எனக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது, நல்ல கொலஸ்ட்ரால் குறைவாக இருக்குது அப்படின்னு பேசுவாங்க. அது என்ன நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னா, நல்ல கொலஸ்ட்ராலை வந்து HDL அப்படிம்பாங்க, ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு.
இது வந்து உடலுக்கு எந்த பாதிப்பும் உண்டாகாது. அது போய் படிகிறது, இரத்த குழாய்களுக்குள்ளே படிஞ்சு உடலுக்கு வந்து தொந்தரவு உண்டாக்குறது, இது மாதிரிலாம் செய்யாது. அப்போது அந்த நல்ல கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய அந்த ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் நமக்கு உடலுக்கு தேவை. அந்த ஹெச்டிஎல் வந்து ஒரு இந்தியர்களுக்கு எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஐரோப்பியர்களை விட இந்தியர்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். நமக்கு எப்பொழுதுமே சாதாரணமாக குடும்பங்களில் இந்த ஹெச்டிஎல் அளவு வந்து ஒரு 40லேருந்து 45 தான் பெரும்பாலான பேருக்கு இருக்குது. ஒரு 50-55 இருந்தால் மிகச்சிறப்புன்னு வச்சுக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு, நிறைய இன்றைய இளைஞர்களுக்கு, இன்றைய குடும்பங்களுக்கு சோதித்து பார்க்கும் பொழுது இந்த நல்ல கொலஸ்ட்ரால்ங்கிறது 25-30 அப்படின்னு அதனுடைய 40க்கு கீழே, ரொம்ப கீழே வந்துடுது. கெட்ட கொலஸ்ட்ரால்ங்கிறது 100க்குள்ளே வச்சுருக்கணும். எப்பொழுதுமே 100-110ன்னு இருந்தால் நல்லது. அது 200ஐ தாண்டும் பொழுது அந்த கெட்ட கொழுப்பு தான் வந்து உள்ள இரத்த நாளங்களுக்குள்ளே, இரத்த திசு தமனிகளுக்குள்ளே எல்லாம் போய் படிஞ்சிருந்து நமக்கு வந்து அந்த இரத்த குழாயினுடைய விட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து சுருக்கிறதுனால தான் பல நோய்கள் வர்றதுக்கான காரணமாக இருக்குது. அது கெட்ட கொலஸ்ட்ரால் நிறைய வரும்பொழுது தான் அந்த அத்திரோஸ்க்ளிரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த நாளங்களுக்குள்ள கொழுப்பு படிதல் உண்டாகுது. இது அளவு ஒரு 120க்கு மேலே இருக்கும்போது கொஞ்சம் நம்ம தப்பு பண்ணுறோம், நிறைய ரெட் மீட் எடுக்கிறோமா, கண்ட இடத்துலையும் போய் நொறுவலாக எண்ணெயில் பொரிச்ச நொறுவலை சாப்பிட்றோமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து நம்ம தடுக்கணும். டிரான்ஸ்ஃபேட்டுன்னு ஒரு வார்த்தை இன்றைக்கி நிறைய நமக்கு பார்த்துருப்போம். டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ அப்படின்னு சொன்னால் அந்த உணவின் மீதான ஒரு தேடல் வந்து இன்றைக்கி கூடியிருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபேட் அதிகமாக இருந்ததுன்னா அது போய் அத்திரோஸ்க்ளிரோசிஸ் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த சிப்ஸில், பஃப்பில் நம்ம போய் சாயந்தரம் நேரம் பசியோடு இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, போய் ஹோட்டலில் போயிட்டு ஒரு பஃப் வாங்கி சாப்பிட்டுட்டு, இல்லைன்னா ஒரு எண்ணெயில் பொரிச்ச வெங்காய பஜ்ஜி, இல்லைன்னா ஒரு வடை, இந்த மாதிரி வாங்கி சாப்பிடக்கூடிய மக்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபேட் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப பொரிச்சு எடுக்கும் பொழுது அந்த எண்ணெயிலேருந்து, அதுக்கப்புறம் இந்த பஃப்பு மாதிரி இந்த டால்டா தடவி வனஸ்பதியில் வந்து டிரான்ஸ்ஃபேட் நிறைய உண்டு. பெரும்பாலான அந்த சிப்ஸு இதில் சாப்பிடும் பொழுது இந்த வனஸ்பதி தேய்ச்சி கிடைக்கக்கூடிய தின்பண்டங்கள் நிறைய இருக்கும். பசியில் நம்ம அதை போய் சாப்பிடும்போது அந்த வனஸ்பதி மூலமாக அந்த கெட்ட கொழுப்பு வந்து அது வந்து நமக்கு இதயத்தினுடைய நாளத்தில் அடைக்க ஆரம்பிக்கும். இந்த விஷயங்களில் நம்ம அக்கறையாக இருந்தால் மட்டும்தான் அந்த இரத்த கொழுப்பை குறைக்க முடியும். இரத்த கொழுப்பை குறைக்கணும் அப்படின்னா முதல்ல டிரான்ஸ்ஃபேட் உள்ள உணவுகள் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ரெட் மீட், ரொம்ப புலால் உணவுகளில் ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, அது மாதிரி புலால் அதிக சத்து, கொலஸ்ட்ரால் சத்து உள்ள உணவுகளை எடுக்கக்கூடாது. நெய் நிறைய ஊற்றி எடுக்கக்கூடாது. சரி, இருக்குது எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னா, நம்ம கண்ட நம்ம உணவு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா வெந்தயம் நிறைய எடுத்துக்கொள்கிறது வந்து இரத்த கொழுப்பு ஆரம்ப நிலையிலே கட்டுப்படுத்திடும். க்ரீன் டீ நிறைய எடுத்தோம்னா நல்ல கொலஸ்ட்ரால் கூடுது அப்படிங்கிறாங்க. நல்ல க்ரீன் டீ வந்து டீ குடிக்கிறதுல வந்து சாதாரண தேநீருக்கு பதிலாக க்ரீன் டீ எடுக்கிறத வச்சுக்கணும். இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப கைகளை நம்ம இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல நடைப்பயிற்சி நல்ல கொலஸ்ட்ராலை கூட்டும். ஹெச்டிஎல்லை கூட்டுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு 45 நிமிஷம் காலையில் 45 நிமிஷத்தில் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடக்கிற அந்த பயிற்சி இருந்ததுனாலே அந்த ஹெச்டிஎல் கூட ஆரம்பிச்சிடும். இது தவிர வந்து நல்ல மூச்சு பயிற்சி, பிராணாயாம பயிற்சி தொடர்ந்து செய்ய அதுலேயும் இந்த நல்ல கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற விஷயம் கூடும். பாதாம் பருப்பு ஒரு 3-4 பருப்பு தினம் காலையில் எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயும் அந்த நல்ல கொலஸ்ட்ரால் கூடும், கெட்ட கொலஸ்ட்ரால் குறையிற தன்மை வரும். நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய கொலஸ்ட்ரால் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து கொண்டு அதுக்கான வாழ்வியல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, கொலஸ்ட்ராலுக்காக எடுக்கக்கூடிய மாத்திரைகள் மீது பெரிய சர்ச்சை உலகளவில் இருக்குது. இது மீதான விவாதம் வந்து பல நாடுகளில் இந்த கொலஸ்ட்ரால் மாத்திரை தேவையா இல்லையாங்கிற பெரிய சண்டை நடந்துகிட்ருக்கு. ஆனால் இன்றைக்கு நம்ம ஊரில் நிறைய ப்ராக்டிஸில் உடனடியாக லேசாக கூடின உடனே கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிட்றது, மாத்திரையை எடுத்துக்கொள்ளணுங்கிற ஒரு அறிவுரை வந்து மருத்துவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். முடிந்தவரை வாழ்வியலை மாற்றி இதை சரி பண்ணிக்கணுமே ஒழிய டக்குன்னு போய் மாத்திரை எடுத்துக்கொள்வது மிக மிக தவறான ஒரு விஷயம். நம்மளுடைய வாழ்வியலில் நல்ல அக்கறை எடுத்து பயிற்சி நல்லா வச்சுக்கொண்டு உணவில் இந்த மாதிரி தேர்ந்தெடுத்த உணவுகளை எடுத்து முடிந்தவரை நிறைய பழங்களும் நிறைய காய்கறிகளும் எடுத்துக்கிட்டாலே இந்த கொலஸ்ட்ரால் நம்ம மேலே ரத்தத்தில் அதிகரிக்காமல் நாம் பார்த்து கொள்ள முடியும். அலெக்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வேலை தேடும் போது என்ன நினச்சிங்க? நம்ம நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும்னு நினச்சிங்களா, இல்லை வேலை தேடி ஒரு அப்படியே செட்டில் ஆகணும்னு நினச்சிங்களா?
சரி, இந்த மாதிரி நினைக்கிற அளவுக்குலாம் வந்து எனக்கு ஃப்ரீடம் இல்லை. ஸோ ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அப்துல் கலாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து ஜாப் சீக்கர்ஸ், அதாவது வேலை தேடாமல் மற்றவங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு உயரணும், அதாவது ஆண்டர்பிரினர்ஸாக மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து எப்போ வேலை விடுறீங்க அலெக்ஸ்? ஓகே, என்னை வேலையை விட்டு துரத்துறதுல நீங்கள் ரொம்ப குறியாக இருக்கிறீங்க. நீங்களே சீக்கர்ஸாக இருக்காமல் நீங்கள் வந்து ஜாப் கிவராக இருக்கலாமே. அது வந்து இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் நடக்கும். வயசான காலத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாப் கிவர் ஆகுங்க. ஓகே, என்னை விட உங்களுக்கு 2 வயசு தான் பெருசு. எனிவே என்ன பண்ணுறது? இதெல்லாம் சமாளிச்சிக்கலாம். இதை தொடர்ந்து இன்றைய நாளுடைய யோக பலன் எப்படி இருக்குன்னு சொல்ல வராரு யதார்த்த ஜோதிடர் செல்வி. பார்த்துடலாமா? கண்டிப்பாக. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 7ஆம் தேதி 8வது மாதம் 2015ஆம் ஆண்டு ஆடி மாதம் 22ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசியானது மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இரத்தபந்த உறவுகளுடன் சிறு வாக்குவாதங்கள் கூட பெருமளவு சிக்கல்களையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் கூட மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். பாரம்பரியமாக உள்ள குல வழக்கப்படி உள்ள தெய்வ வழிபாட்டை நிறுத்தி கொள்ளாதீர்கள். ஆடி மாதத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மேஷ ராசிக்காரர்களுக்கு பெருமளவு அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வெளிவட்டாரம் உத்தியோகம் அனுகூலங்கள் காணப்படுகிறது. வேற்றுமொழி மனிதர் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் காணப்படுகிறது. எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோகம் அனுகூலங்கள், சுபவிரய பிராப்தம், மனதிற்கேற்ற ஏதேனும் செலவுகள் இருந்தால் அந்த செலவுகள் கடன்படுவதாக இருந்தாலும் செய்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். வீணாக நீங்களும் குழப்பி உங்கள் குடும்பத்தினரும் குழப்பது தேவையற்ற விஷயங்களாக ஆகிவிடும். இள வயதினர்களுக்கு பெருமளவு யோகமும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளின் நிவர்த்தி ஏற்படுகிறது. உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுடைய வெற்றி பிரகாசமான முகத்தை பார்க்கலாம். நல்ல விஷயங்கள் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் தாயார் உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் தாயாருடன் சிறு வாக்குவாதங்கள் கூட இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். சுபவிரய பிராப்தம் இல்லாத நாள் நல்ல செய்திகள் வரக்கூடிய நல்ல விஷயமும் நல்ல யோகமும் உறவினர் மூலியமாக நண்பர் மூலியமாக கிடைக்கப்பெறலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நலமல என்று காணப்பட்டிருந்த சோகத்தில் சந்தோஷ அமைப்புக்கு உண்டான நாளாக காணப்படுகிறது. நல்ல மனிதர்களை சந்திப்பது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. வீறு நடை கொண்டு எல்லா விஷயத்திலும் தன்னம்பிக்கை பெறுவதற்குடன் சனியின் யோகமான பலன் தைரியமும் தன்னம்பிக்கை வளர்வதுடன் படைப்பாளிகளுக்கு புது ஒப்பந்தங்கள் மற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோகம் அனுகூலம், உத்தியோக மேன்மை, உத்தியோகத்தில் தடைகள் நிவர்த்தி, உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, உத்தியோகத்துக்கு நீண்ட நாள் செல்லாமல் இருந்தவர்கள், படிப்புக்கு செல்லாமல் இருந்தவர்கள் இன்று அதில் உண்ட கண்டினியூஷன் கிடைக்கக்கூடிய பெறுவதும், ஏற்கனவே எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதும், உத்தியோக நிமித்தமாகவும் படிப்பு நிமித்தமாகவும் தொழில் நிமித்தமாகவும் வங்கிகள் கடன் நிமித்தமாகவும் எதிர்பார்த்தவர்களுக்கு அனுகூலங்கள், பெரிய மனிதர்களின் ஆதரவு, பெரிய முதலாளிகளுடைய அனுகிரகம் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோகமான அமைப்பு, எதிர்பார்க்காத நல்ல செய்தி, தந்தையாருடைய தேக ஆரோக்கியம் முக்கியம். அதே சமயம் குடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் சிறிது கவனம், வாக்குவாதம் வேண்டாம். உடனிருப்பவர்களையே கூட கோபதாபத்துடன் பேச வேண்டாம். யாரையும் ஒரு முழுவதுமாக நம்பி மோசம் போகாமல் இருப்பது நன்மை தரும். எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் குடும்பத்தாருடன் கலந்தாலோசிக்காமல் செய்வது நன்மை ஏற்படுத்தி தராது. அவசியமில்லாத பயணங்களை அறவே தள்ளி வைத்துக் கொள்வது, கேளிக்கை போன்ற விஷயத்துக்கு முக்கியத்துவம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில் ஏற்றம், அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பெரிய அளவு அனுகூலங்கள், புதிய பொறுப்புகள் வருவது, நீண்ட நாட்களாக மன சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்திகள், ஏற்றமும் யோகமும் அனுகூலமும் தொடர்ச்சியாக ஏற்படுவது, நல்ல செய்தி வருவது, உத்தியோகத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதெல்லாம் காணப்பட்டாலும் சந்திராஷ்டிரம் உள்ளதினால் சிறிது கவனமாக இருப்பதும், எல்லாவற்றிலும் வாய் வார்த்தை திறப்பதற்கு முன்பாக யோசித்து திறப்பது நன்மை தரும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகளுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும், குடும்பத்துக்கு நீண்ட நாள் சந்திக்காதவர்கள் கூட குடும்பத்தாருடன் அந்யோன்யம் பெறுவதும், நீண்ட நாள் உறவுகள் சந்திப்பது மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படுவதும், மனதிற்கு நீண்ட நாள்களாக கனவு கண்டிருந்த ஒரு பொருள் சேர்க்கை யோகத்தையும் அனுகூலத்தையும் தருவதும், நல்ல செய்தி வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், சீரும் சிறப்பும் பெறுவதற்குண்டான யோக காலத்தை தருவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்பத்தில் குழப்பம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை வளரப்பெறும். எதிரிகள் பலம் சுற்றிலுமாக முறியடிக்கப்படும் அல்லது நட்பு பாராட்டப்படும். எதிர்பார்க்காத நல்ல செய்தி வரும். நீண்ட நாள் தேக உபத்திரத்திலிருந்து மீண்டு மருத்துவமனை வாசத்திலிருந்து வீட்டுக்கு திரும்புவீர்கள். நல்ல செய்தி, நல்ல விஷயங்கள், தொலைதூர செய்திகள், கடல் கடந்த பயணங்கள், கடல் கடந்த நல்ல விஷயங்கள், உத்தியோக பிராப்தம், வீடு மனை பிராப்தம், முதலீடுகளுக்கு உண்டான நல்ல செய்திகள், நீண்ட நாள் விற்க வேண்டிய ஒரு பொருள் விற்பதற்குண்டான நல்ல அனுகூலமான அமைப்பை கிடைக்கக்கூடிய நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற அனைத்து விஷயங்களும் யோகமும் அனுகூலமும், உத்தியோகத்தில் பெரிய அமைப்பும், மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவதும், வேற்றுமொழி மனிதர்கள் மூலியமாக ஆதாயம் பெறுவதும், சிறந்த முதலீடு பெறுவதும், நல்ல செய்தி வருவதற்குண்டான ஸ்தான அமைப்பு பெறுவதும், கடல் கடந்த பயணங்கள் பெரிய அளவு யோகத்தையும் அனுகூலத்தையும் தருவதும், பெற்றோர் பெரியோர் இரத்த பந்த உறவுகள், துணை அல்லது துணைவியாருடன் தெய்வீக வழிபாட்டுக்கு செல்வதற்குண்டான பிராப்தமும் மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல செய்திகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதம் மட்டும் இல்லாமல் இருந்தால் யோகம், அனுகூலம், தெய்வ நம்பிக்கை, படிப்படியாக நல்ல முன்னேற்றம், உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் கேளிக்கை மட்டும் வேண்டாம். நல்ல செய்திகள் வருவதற்குண்டான ஸ்தான பலன்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூல பிராப்தம், படைப்பாளிகளுக்கு மிகப்பெரிய யோகம், படைப்பாளிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள், பெருமளவு பாராட்டுகள், அரசு கௌரவம் கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். புதிய பொருள் சேர்க்கை, வீடு மனை அமைப்பு, நிலத்தினால் மிகப்பெரிய ஆதாயம், புதிய ஒப்பந்தங்கள், தொழிலில் சிறந்த முன்னேற்றங்கள், ஏற்றத்தின் அளவு படிப்படியாக நல்ல முன்னேறுவது, பெரிய அளவுக்கு தொழில் அமைப்பில் அபிவிருத்தி ஏற்படுவது, கடல் கடந்த நல்ல செய்திகள் வருவது, எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற கோபதாபம் மட்டும் வேண்டாம். நல்ல விஷயத்திற்கு உண்டான முக்கியத்துவம் பெறக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு யோகமான அமைப்பு, வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும், வெளிவட்டாரத்திலும் உத்தியோகத்திலும் தொழில் அமைப்பிலும் உடன் வீட்டமைப்பிலும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். வீட்டிற்கு தேவையான பொருள் சேர்க்கைக்கு மனம் சந்தோஷப்படும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் உறவினர் வீட்டுக்கோ நண்பர் வீட்டுக்கோ செல்வதற்குண்டான யோகத்தை பெறுவீர்கள். நல்ல உத்தியோகத்தில் தொடர்ச்சியாக அயற்சி உண்டான அமைப்பு கட்டாலும் பெரிய அளவு கௌரவமும் அதன் மூலமாக ஆதாயம் பெறுவதை கண்கூடாக மீன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பது மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே சாந்தினி, ஏபிஜே அப்துல் கலாம் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக சொல்லியிருந்தாரு. அதை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். நம்ம இந்த தத்துவங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச தத்துவம் எது தெரியுமா? அதை நான் க்ளோசிங்கில் சொல்லணுன்றதுக்காக எடுத்து ஸ்பெஷலாக வச்சிருக்கேன். சரி, ஓகே, சொல்லுங்க. அது என்னைக்குமே நம்ம சக்ஸஸ் பார்த்துருவோம் சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் மைண்டில். ஸோ அந்த சிந்தட்டிக்கான ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறத விட வெயிட் பண்ணி சாலிடான அச்சீவ்மெண்ட் வேணும் அப்படின்றது தான் அவரோட கருத்து. சூப்பராக சொல்லியிருக்காருல்ல? ஸோ உண்மையிலே சூப்பராக சொல்லியிருக்காரு அலெக்ஸ். ஸோ நாளைக்கும் நம்ம டாக்டர் அப்துல் கலாம் சொன்ன பொன்மொழிகள்லாம் கேட்கலாம். பட் அதுக்கு நம்ம கிளம்புற டைம் வந்துச்சு, போயிடலாமே. ஓகே, ஸோ நாளைக்கு டாக்டர் அப்துல் கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அவங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக வரும். This is Shantini Madhivanan and Alex signing off from Native Team of Putham Pudu Kale. Bye.